ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 3 லேக் ஸ்டார்டிங்ல இருந்து பெல்ஜியம் எஜுகேஷன் படிக்கணுமா? இப்போ நம்ம கூட சிவா பாரிஸ் ஸ்பேசஸ் டைரக்டர் தான் இருக்காங்க. வாங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சிவா. வணக்கம் ராகேஷ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க, உங்களோட சர்வீசஸ் பத்தி நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லுங்க. எப்படி யூரோப்ல வந்து படிக்கலாம், காஸ்ட் எஃபெக்டிவா, அதோட சர்வீசஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்குறோம். இது பிரான்ஸில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் பிகினிங்கில். பட் அட் த மொமெண்ட் நாங்கள் இப்போ பெல்ஜியம் பண்ணிகிட்டு இருக்கோம் யூரோப்பில். ஏன் நாங்கள் பெல்ஜியம் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, பெல்ஜியமில் மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு 3 லேக்ஸ்லேருந்து 6 லேக்ஸுக்குள்ளே தான் ஃபீஸ் வருது. அண்ட் மெயின் திங், ஃப்ரான்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட் வர்றான்னா ஃப்ரெஞ்ச் தெரிஞ்சால் மட்டும்தான் இங்கே எந்த ஒரு பார்ட் டைம் ஜாபும் எல்லாம் எடுக்க முடியும். பட் பெல்ஜியமில் நாங்கள் சொல்கிற இடத்துல இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் தான் அந்த ஏரியா ஃபுல்லாகவே. ஸோ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் இருந்தாலே போதும், பார்ட் டைம் ஜாப் ஈஸியாக கிடைக்கும். அண்ட் மோர் ஓவர் நாங்களே அந்த பார்ட் டைம் ஜாபையும் எடுத்து கொடுக்குறோம். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1.5 லேக்ஸ்லேருந்து 2.5 லேக்ஸ் வரைக்கும் மந்த்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்னால ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட், நான் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும்? இட்ஸ் அ குட் கொஸ்டின். அண்ட் இந்த இன்டேக் வந்து செப்டம்பர் இன்டேக்கு. பட் செப்டம்பர் இன்டேக்கு மே எண்டோட அட்மிஷன் க்ளோஸ் ஆகுது. யார் ஒருத்தவங்க இன்ட்ரெஸ்டாக இருந்தாலுமே அவங்களோட பாஸ்போர்ட் காப்பி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் பேச்சுலர் டிகிரி சர்டிஃபிகேட், இந்த 3 டாக்குமெண்ட் இருந்தால் போதும். ப்ளஸ் அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட், இந்த 4 டாக்குமெண்ட் இருந்தால் போதும். நம்ம இதை வச்சு நம்ம காலேஜில் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். இந்த மந்த்துக்குள்ளே நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு ஒன்ஸ் அட்மிஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம விசா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஒன்ஸ் விசா விஎஃப்எஸ்ல போயிட்டு அப்ளை பண்ணி விசா வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த 3 லேக்ஸையுமே அவர் பே பண்ண போறாரு. மற்ற எஜுகேஷனல் கன்சல்டன்ட் மாதிரி அப்ரண்டாவே கேஷை வாங்கி அந்த எதுவுமே கிடையாது. விஎஃப்எஸ்ல போய் விசா அப்ளை பண்ணி விசா ஸ்டாம்ப் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 3 லேக்ஸும் பே பண்ண போறாரு. மெயின் திங், பார்ட் டைம் ஜாபும் நாங்களே எடுத்து கொடுத்துறோம் 1.5 2.5 லேக்ஸ் வரைக்கும். ஸோ வர்ற ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த ஒரு பேர்டனும் இருக்காது. பயப்படவே வேண்டாம். புதுசாக ஒரு கன்சல்டன்ட்டை போகிறோம், பேமெண்ட் ஏமாத்திடுவோம், அந்த எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க தைரியமாக நம்மளை நம்பி வரலாம். ஏன்னா ஸ்டாம்ப் ஆனதுக்கு அப்புறம் தான் பேமெண்ட். அண்ட் ஒன் மோர் திங், பிரான்ஸில் 2 இயர்ஸ் ஸ்டே பேக் கொடுக்குற மாதிரி பெல்ஜியமில் 1 இயர் ஸ்டே பேக் கொடுக்குறாங்க. அண்ட் குட் திங் அங்கே என்னன்னா, நீங்கள் இங்கே பார்ட் டைம் ஜாப் உங்களுக்கு எடுக்கிறதும் கஷ்டம், அதே மாதிரி ஃபுல் டைம் ஜாப் எடுக்கிறதும் கஷ்டம் பிகாஸ் ஆஃப் லாங்குவேஜ். பெல்ஜியமில் பார்ட் டைம் ஜாப் நம்மளே ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் பார்ட் டைம் ஜாப்ல இருக்கும்போது அங்கேயே அவர் ஃபுல் டைமாக கண்டினியூ பண்ணுறனாலும் ஒன்ஸ் ஃபுல் டைம் விசா கிடைச்சதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லை வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம மாறணும்னு நினைச்சாலும் அவர் மாறிக்கலாம். சூப்பர். ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. செப்டம்பர் இன்டேக்குக்கு இப்போ உடனே அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ உடனே நம்ம சிவாவை காண்டாக்ட் பண்ணுங்க. அதோட ஃபோன் நம்பர், வெப்சைட் டீடைல்ஸ் எல்லாமே இதில் அட்டாச் பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்களும் நல்ல எஜுகேஷன் பண்ணி நல்லபடியாக வாங்க. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சிவா. தேங்க்யூ.